போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களுக்கு வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். பார்க்காதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம உப்ளி கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் 5 மினிட்ஸில் நம்ம உப்ளிக்கு போயிடலாங்க. அது மேப் பெய்யலாம், అదే చెప్తుందని అట్లా చెప్పేలా. இங்கேருந்து கார்வாருக்கு 174 கிலோமீட்டர்ஸுங்க. இங்கேருந்து நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணி கார்வாருக்கு போகணுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து உப்ளி, கார்வார், எல்லாப்புரா, அங்கோலா, கார்வார் அப்படியும் நம்ம வந்து கோவாக்கு போகலாம் அப்படின்னு. அந்த ரூட்டு தாங்க இது. இங்கேருந்து நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணி எல்லாப்புரா, அங்கோலா, கார்வார், கோவா இப்படியும் நம்ம போகலாங்க. நம்ம வந்து இப்படி போனால் நம்ம இப்படி உப்ளி, எல்லாப்பூர், அங்கோலா, கார்வார் இப்படி போனால் வந்து 174 கிலோமீட்டர்ஸுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட ப்ளஸ் 60 கிலோமீட்டர் ஆட் பண்ணால் மொத்தம் 234 கிலோமீட்டர்ஸுங்க நம்ம இங்கேருந்து நம்ம கோவா போகிறதுக்கு. அதே நம்ம இப்படியே போனால் வந்து கம்மி தாங்க. இங்கேருந்து உப்ளியிலேருந்து நம்ம கோவாக்கு பார்த்தீங்கன்னா 155 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம வந்து எல்லாப்பூர் போய் நம்ம கோவா போகாமல் நம்ம நேராக உப்ளி, ராம்நகர், கோவா இப்படி போனால் வந்து நம்ம 80 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணலாங்க. நம்ம இப்படி போனால் 80 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு அதிகமாக தாங்க இருக்குது. நம்ம உப்ளி கிட்ட வந்துட்டோங்க.
Publicity. ಚಾರ್ಜಿಂಗ್ ಎತ್ತೆ ಚಾರ್ಜಿಂಗ್ ಕೊಡುತ್ತೆ. ఎంత 110 110 ఇక్కడ కూడా నా కారుకి 110 చూస్తుంది. ఇది రోడ్ 110. நம்ம 4:30க்கெல்லாம் உப்ளிக்கு வந்துட்டோங்க. ஸோ இதுக்கு மேலே தாங்க நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து போகணும். இந்த ரூட்டில் வந்து அதிகமாக லாரிஸ் தாங்க போயிட்டே இருக்குது, வந்துட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆக்சிடெண்ட் கூட நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக தாங்க போகணும் இந்த ரூட்டில். ஏன்னா இது வந்து மகாராஷ்டிரா போகிறதுக்கு மெயின் ஹைவே தாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரொம்பவே கவனமாக தாங்க நம்ம பார்த்து போகணும். இந்த ரூட்டில் வந்து 4 லைன் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஒரு சில பிளேசஸில் எல்லாமே. ஸோ வந்து கூடிய சீக்கிரத்தில் எல்லா இடத்துலையும் வந்து 4 லைன் போட்டுடுவாங்க தான் நினைக்கிறேன். பட் எப்போ முடிப்பாங்க அப்படின்னு தெரியல. இது வேறு சிங்கிள் ரோடு இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லாரிஸ் தான் அதிகமாக போயிட்டே இருக்குது. கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்து போகணுங்க. आपण ఉంటావు ఓకే 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 మైన్ को डिस्प्ले आना ठीक है आड़ना कोड से 3 किलोमीटर अंकल TN66
இங்கேருந்து ரைட்டு கட் பண்ணி நம்ம இப்படியும் தார்வாடு போகலாங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக பிரிட்ஜு போகுங்க. நம்ம பிரிட்ஜுக்கு மேலே போகாமல் கீழே வந்து லெஃப்ட்டு போய் நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணால் கோவா போகலாங்க. நம்ம ரைட்டு கட் பண்ணால் தார்வாடு போகலாங்க. அப்படி போனால் வந்து ஒரு 4 கிலோமீட்டர். உப்ளி டு தார்வாடோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் தாங்க. 17 கிலோமீட்டர்ஸ் தாங்க. உப்ளி டு கோவாவோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 155 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நம்ம ராம்நகர், அன்மோட், கோவா இப்படி தாங்க நம்ம வந்து கோவாக்கு போக போகிறோம். బ్లూ కలర్ బస్ అంతా ఇವಾಗ ఇప్పుడుదే వచ్చింది మరి బెంగళూరు పోతుంది అది ఛార్జింగ్ బండి బ్యాటరీ అంత దూరం ఉందా మాట్లాడి స్టార్ట్ చేస్తాం ఖాళీగా పోయా వచ్చిన బండి ఎంత అనుకుంటారా బండి వస్తుంది kilometers. In 100 meters, take the exit toward National Highway 67. Exit toward National Highway 67. இங்கேருந்து நேராக போனால் பெல்காவி, மகாராஷ்டிரா தாங்க. இங்கேருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணி நம்ம கோவாக்கு தாங்க இங்கேருந்து கோவாக்கு வந்து 155 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இங்கே வந்து 165 காமிக்குது. அது வந்து பஞ்சிம்ங்க. நம்ம வந்து மடுக்காமுக்கு தாங்க நம்ம வந்து போக போகிறோம். இங்கேருந்து நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணால் கோவாக்கு போகலாங்க. இங்கேருந்து நம்ம ரைட்டு கட் பண்ணால் நம்ம தார்வாடுக்கு போகலாங்க. இங்கேருந்து தார்வாடுக்கு வந்து 4 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நேராக போனால் பெல்காவி, மகாராஷ்டிரா தாங்க. ఇది 50 రూపీస్ ఉన్నది. 50 రూపీస్ ఉన్నది.
Kinna National Highway 67 for 27 kilometers. ఎంత వెళ్తుంది ఇప్పుడు వెళ్ళిపోతా మహారాష్ట్ర ఇట్లా పోతా బెంగళూరు ராம்நகர் டோல் தாங்க. இங்கே வந்து நம்ம பே தாங்க பண்ணணும். இங்கே வந்து ஃபாஸ்டேக் இல்லைங்க. நம்ம வந்து சிங்கிளுக்கு வந்து 55 ருபீஸ் பே பண்ணணுங்க. நம்ம இங்கேருந்தே நம்ம டபுள் வாங்கிட்டா 85 ருபீஸ் தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வரும்போது திரும்ப சிங்கிள் வாங்கும்போது வந்து 110 தாங்க. ஸோ நீங்கள் டபுளாக போகிறதா இருந்தால் இங்கேயே நீங்கள் டபுள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் 110லேருந்து ஒரு 85 உங்களுக்கு 25 ருபீஸ் லாபம் தாங்க. ஸோ அதனால் நீங்கள் டபுள் போகிறதா இருந்தால் இங்கேயே டபுள் எடுத்துக்கோங்க. சிங்கிளாக வேணும் அப்படின்னா சிங்கிள் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுங்க. బెల్గా మొత్తం ఎట్లిపోతారా వెల్కమ్ మీరు లోపల వచ్చి అనుకోవాలి. డైరెక్ట్ హైవే అది స్ట్రైట్ మన లెఫ్ట్ హెడ్ కింద స్ట్రైట్ బాంబే. మీ అమ్మకు చూపిస్తే చీర తీసింది ఎట్లుందంట? ఊరికే బాగుందా లేక బాగుందా ఎట్లా? ఊరికే అట్లా బాగుంది చెప్పిన. நம்ம ஏற்கனவே இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி நம்ம வீடியோ போட்டு இருப்போங்க. எங்கேருந்து போட்டு இருப்பேன்னா தார்வாட் டு மடகாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்களுக்கு வந்து நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ அப்படின்னு சொன்னாலே அந்த தார்வாட் டு மடகாம் தாங்க. அதுதாங்க என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ வந்து பார்க்காதவங்களுக்கு வந்து நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இங்கேருந்து கொஞ்சம் நான் ஷார்ட்டாக தான் எடுத்திருப்பேன், ரொம்ப ஷார்ட்டாக எடுத்திருப்பேன், ஏதோ ஓரளவுக்கு ஷார்ட்டாக எடுத்திருக்கேன். இந்த வீடியோ இங்கேருந்து ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் எல்லாமே ஃபுல்லாக எடுத்திருப்பேன். தார்வாட் டு மடகாம் இருக்கும். டோல் ரோடு இதோட முடியுதுங்க. ராம்நகர் டோல் எண்டு தாங்க. இதுக்கு மேலே தாங்க ரோடு வந்து கொஞ்சம் சரியில்லை, அங்கங்கே கொஞ்சம் டேமேஜஸாக இருக்குது. இன்னும் கூட இடம்லாம் நிறுத்த கொஞ்சம்
జీవన్లే స్విచ్ మోషన్ నువ్వు ఆడుకో. నాకు తెలిసి నెక్స్ట్ టైం ఎవరైనా ఊరికి పోదా ఉంటే ఈ రోడ్ పోయేది వేస్ట్. ఇప్పుడు బెంగళూరు రోడ్ టోల్ ఎక్కసక్కం టోల్ వేస్తున్నారు ఇప్పుడు ఎక్స్ట్రా. 60 ఉండేది డైరెక్ట్ 110, 50 ఉండేది 100. అది 190 ఉండేది. విడతాను వచ్చింది. நம்ம ராம்நகருக்கு வந்துட்டோங்க. நம்ம ராம்நகர்ல இருந்து நம்ம ரைட்டு கட் பண்ணால் பெல்கம் கனாப்பூர் போகலாங்க. நம்ம பூனே கூட இப்படி கூட போகலாம். ராம்நகர்ல இருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணால் கார்வார் தாண்டேலி போகலாங்க. நேராக போனால் கோவா தாங்க. ராம்நகர் டு பெல்கம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 54 கிலோமீட்டர்ஸுங்க. ராம்நகர் டு கனாப்பூர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 29 தாங்க. ராம்நகர் டு கார்வார் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 125 கிலோமீட்டர்ஸுங்க. ராம்நகர் டு தாண்டேலியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டர்ஸ் தாங்க. ராம்நகர் டு பஞ்சிம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 105 கிலோமீட்டருங்க. ராம்நகர் டு மடகாம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 92 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நம்ம இந்த ரூட்லேயே 3-2 டைம்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்து வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தார்வாட் டு மடகாம் வீடியோ உங்களுக்கு வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. அதே மாதிரி மடகாம் டு ராம்நகர் அப்படின்னு இன்னொரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். బాగా వాన పడినప్పుడు ఇది పడిపోయాయి కదా, ఈడ వాటర్ ఎడ ఉనింది ఏనది నీకు ముందరనా.
நம்ம அன்மோடுக்கு வந்துட்டோங்க. இங்கே வந்து கர்நாடகா பார்டர் செக் போஸ்ட் இருக்குங்க. இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு விடுவாங்க. நம்ம இப்போ மலை மேலே இருக்கோங்க. இப்போ மலை மேலே இருந்து நம்ம கீழே இறங்க போகிறோம். மேலேருந்து கீழே இறங்குறதே வந்து 21 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே ஆகுங்க நம்ம மேலேருந்து கீழே இறங்குறது. கீழே வந்து செக் போஸ்ட் இருக்குங்க. கீழே வந்து கோவா செக் போஸ்ட்டுங்க. அங்கேயும் செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க. బయట ఉండే బండ్లంతా నిలబెడతాం. ముందరగా ఏమవుదా ఫాక్స్ फर्स्ट टाइम कार टनल वो शॉर्ट वीडियो था. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இதுக்கு மேலே வந்து என்னால் கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால தான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் இன்னொரு நாள் வந்து மடகாமில் இருந்து கொஞ்சம் வந்து வீடியோ எடுத்து இதோட சேர்த்து தான் நான் வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ வேணும்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேங்க. மடகாம் டு ராம்நகர், அதுக்கப்புறம் வந்து தார்வாட் டு மடகாம் அப்படின்னு 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கேருந்து சேம் ரூட்டு தாங்க மடகாமுக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவை இதோட சேர்த்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் சொன்னல தார்வாட் டு மடகாம், மடகாம் டு ராம்நகர் சேம் அதே ரூட்டு தாங்க. நம்ம அந்த ரூட்டில் தான் நம்ம வந்து கோவாக்கு வரோம். ஸோ அதனால் வந்து அந்த 2 வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Start to this chase by Punjab Kings.